வணக்கம். இந்த ஹீரோயின் கூட மட்டும் நான் ஜோடியா நடிக்கவே மாட்டேன்னு மறுத்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்ததும் பதறி அடிச்சு, அதாவது அங்க இருந்த சேரெல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு வேட்டி சட்டெல்லாம் சேரோட இறங்கி ஓடி போயிட்டு அந்த அம்மாவை பார்த்து பேசின எம்ஜிஆர் அவர்கள். அப்ப அந்த அம்மா யாரு? இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்ஜிஆருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பட்ட பெயர்கள்லாம் இருக்கு. புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், இந்த மாதிரி நிறைய பட்டப்பேர் இருக்கு. இதுல பொன்மன செம்மல் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் ஒரு முக்கியமான ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார் அவர் தான் இந்த பேரை எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்திருக்காரு. எதனால இந்த பட்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா பொதுவா அவர் சொல்றாரு, எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட நான் கண்ட ஒரு விஷயம், நான் கண்டு வியந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி பந்தில அவர் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. இந்த ஒரு விஷயம் தான் எம்ஜிஆர் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது முதல் பந்தில வைக்கிற பாயாசம் கடைசி பந்தில இல்லாம போக கூடாது. எம்ஜிஆர் கடைசி பந்தில தான் சாப்பிடுறாருன்னா சுட சுட அந்த பாயாசம் கடைசி பந்தி வரைக்கும் வரும் இல்லையா? எம்ஜிஆர் எந்த பந்தில வேணாலும் உட்காந்து சாப்பிடுவாரு, அவரோட இஷ்டம். அதனால எம்ஜிஆர் எப்பவுமே கடைசி பந்திக்கு தான் வெயிட் பண்ணிட்டு பாரான். ஏன்னா அத்தனை பேருக்குமே அத்தனை பொருட்களுமே கிடைக்கணும், அத்தனை உணவுகளுமே கிடைக்கணும்ன்றதுக்காக அவர் வெயிட் பண்ணி சாப்பிடுவாராம். இந்த விஷயம் கிருபானந்த வாரியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். இதனால இதை நிறைய நோட் பண்ணியிருக்காராம் கிருபானந்த வாரியார். இந்த மாதிரியான ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்ல, அதனால அந்த மனுஷன் இனிமே பொன்மன செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாராம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார் தான் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டப்போ அவருடைய குரல் வளம் அப்போ மாறி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமால யார் வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயமா, என்ன நம்பி இனிமே யார் படம் பண்ணுவாங்க? ஏன்னா குண்டடிப்பட்டு என்னோட குரல் மாறிடுச்சு, என்னோட விஷயங்கள் நிறையவே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு அட்வான்ஸ் வாங்கி வச்சிருந்தேன், அது கூட என்னால பண்ண முடியாம இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லீவ் நான் எடுத்துட்டேனே, எப்படி நான் மறுபடியும் படத்துல போய் நடிக்க போறேன், எனக்கு யார் வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி எம்ஜிஆருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டமா அது. ஆனா அந்த நேரத்துல எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கும்போது அந்த நேரத்துல நீ அந்த மாதிரி இல்ல, இன்னமும் நீ உன்னோட வேல்யூ இழக்கல, நீ அடுத்து 3 படங்கள் உனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி படம் கொண்டு கொடுத்த ஒருத்தர் இருந்திருக்காரு. 1966 குண்டடிப்பட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்களை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சின்னப்பதேவர் அவர்கள் நேர்ல சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு கையில பேமெண்ட்டும் பத்திரமும் எடுத்துட்டு போயிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து 3 படத்துக்கு நீ தான் ஹீரோ, எனக்கு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி சைன் வாங்கி வெயிட்டிங்ல இருக்கும், நீ சீக்கிரமா உடம்பு சரியாகி படத்துல நடிக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பு கட்சிதான். எனக்காக இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த சிச்சுவேஷன்லயும் இவர் எனக்கு படம் கொடுத்திருக்காரு, இவர் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்காரு, எனக்கே ஒரு தன்னம்பிக்கை உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே சீக்கிரமா ஹீல் ஆகுறதுக்கும் சரியாகிறதுக்கும் அவர் ரொம்பவே முக்கியமான ஒரு நபரா இருந்திருக்காரு சின்னப்பதேவர் அவருடைய வாழ்க்கையில. இந்த விஷயத்தை எம்ஜிஆர் அவர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறுல எழுதியிருக்காரு. நான் ரொம்ப சீக்கிரமா சரியாயிட்டேன், எனக்காக 3 படங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நான் ரொம்ப சீக்கிரமா சரியாயிட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் அங்கங்க நடக்கும் இல்லையா? சோ அந்த நேரத்துல ஒவ்வொரு ஊரையும் தேர்ந்தெடுத்து வரான். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு புகார்கள்லாம் வரும். இந்த மாதிரி இந்த ஊர்ல ரோடு சரியில்லை, இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனையா இருக்கு, இந்த ஊர்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் புகார்களா எம்ஜிஆர் அவர்களுக்கு வருமா? சோ இன்னைக்கு என்ன புகார் அப்படின்னு பாப்பாராம். உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அனௌன்ஸ்மெண்ட் விடுவாராம், இந்த ஊருக்கு அடுத்த வாரம் நான் வரப்போறேன், இல்ல அடுத்த மாசம் இந்த ஊருக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாராம். எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஊருக்கு வரப்போறாருன்னா உடனே அந்த ஊரை தயார் பண்ணுவாங்க, ரோடு போடுவாங்க, தண்ணி வசதி சரி பண்ணுவாங்க, எல்லா விதமான விஷயங்களுமே ஸ்கூல்ஸ் எல்லாம் சரி பண்ணுவாங்க, எல்லா விதமான விஷயங்களும் அங்க சரி வர நடக்கும்.
இது சொல்லிட்டு அன்னைக்கு அவர் எம்ஜிஆர் வருவாருன்னு காத்துட்டு இருந்தா அவர் வரல, அந்த விஷயம் கேன்சல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஊருக்கு கிடைக்க வேண்டிய ரோடு கிடைச்சிச்சு, சரியான ஸ்கூல் கிடைச்சிச்சு, சரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஊருக்கு தண்ணி வசதியில இருந்து எல்லாமே அந்த ஊருக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் எம்ஜிஆருடைய ஒரு ஃபார்முலா டெக்னிக்கா. அதாவது வந்து ஏதாவது ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா மாவட்ட செயலரை கூப்பிட்டு அவங்க வந்து கண்டிக்கிறதோ பேசுறதோ அதெல்லாம் செய்யவே மாட்டாராம். சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரா, அடுத்த மாசம் அந்த ஊருக்கு நான் வர போறேன், அப்ப அந்த ஊருக்குள்ள நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரா. இதே மாதிரிதான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காராம். அந்த ஊர்களை எல்லாம் சரி பண்றதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் எம்ஜிஆர் யூஸ் பண்ண ஒரு ஃபார்முலா தான் இதுன்னு சொல்லப்படுது. எம்ஜிஆருடைய கட்சி எம்எல்ஏ வீட்டு கல்யாணம், 20 கார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ எம்ஜிஆரை சுத்தி அவரோட தொண்டர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் கிளம்பிட்டாருன்னா கல்யாணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஓடி வந்து அவரோட சாதாரண ஒரு தொண்டர் ஓடி வந்து கட்சி உதவிகள்லாம் செய்வாங்க இல்லையா, பணிகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அவர் ஓடி வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் கிட்ட, ஐயா நீங்க இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா போக கூடாது, அந்த எம்எல்ஏ கொஞ்சம் கூட சரியில்லை, அவர் வந்து உங்களை ஏமாத்துறாரு, துரோகம் பண்றாரு, நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்காரு, அவர் கல்யாணத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பாவம் உங்களை ஒட்டிக்கும், நீங்க அந்த கல்யாணத்துக்கே போக கூடாது, அங்க போகவே கூடாதுன்னு சொல்றாராம். எம்ஜிஆருக்கு ஒரே யோசனை, பரவாயில்ல இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம வந்து அவர் கல்யாணத்துக்கு வரோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அதை வந்து நம்ம மறுபடியும் வாங்க முடியாது, அது தவறாயிடும், அதனால நம்ம அந்த கல்யாணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லையா நீங்க போகாதீங்க அப்படின்னு அவர் கெஞ்சவே, சரி நம்ம இதை பத்தி ஆலோசிப்போம்னு சொல்லி கூட இருந்த நிறைய பேரை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி என்னன்னு சொல்லி சேகரிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ வந்து அந்த எம்எல்ஏ பேர்ல நிறைய புகார் வந்திருக்கு, அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான், அவர் தவறான விஷயங்கள் தான் செய்யறாரு, அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய புகார்கள் அவர் மேல தெரியப்பட்டிருக்கு. சரி பரவாயில்ல நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் கிளம்புவோம்னு சொல்லி எம்ஜிஆர் அந்த கார்ல ஏறுறாரு, பின்னாடி 20 கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சருன்னு போயிட்டே இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது வேலூர் கிட்ட ஒரு வழியில பாத்தீங்கன்னா ஒரு குடிசையில ஒரு எம்ஜிஆருடைய படம் பாட்டு எல்லாம் கேக்குது. எம்ஜிஆருக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்டுடுச்சு, பெரிய ஸ்பீக்கர் வச்சு அந்த பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சவுண்ட் கேட்டோன்னா வண்டியை நிப்பாட்டிட்டாரு எம்ஜிஆர். நிப்பாட்டினோன்னா இந்த 20 காரும் பின்னாடி அப்படியே நிக்குது. நேரா எம்ஜிஆர் வந்து இறங்கி அந்த இடத்துல போறாரு. அது இடத்துக்கு போனா ஒரு ஏடிஎம்கே கொடி வச்சு ஒரு குடிசை வீடு ஏடிஎம்கே கொடி வச்சிருக்கு, அந்த இடத்துக்கு உள்ள போறாரு. பார்த்தா வாசல்லே வந்து பந்தல்லாம் போட்டு திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆருடைய போட்டோ வச்சிருக்காங்க, எம்ஜிஆருடைய கொடி வச்சிருக்காங்க, எம்ஜிஆருடைய பாடல்கள் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்த எம்ஜிஆருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு சின்ன சேர் எடுத்து அவரே போட்டுட்டு அங்க உட்கார்றாரு. உடனே எல்லாரும் கூடிட்டாங்க அந்த இடத்துல, ஐயோ நீங்களான்னு சொல்லி எல்லாருமே கூடிட்டாங்க. அவர் கையாலே தாலி எடுத்து கொடுக்க சொல்றாங்க. அவர் கையாலே அவர் தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணமும் ஜாம் நடக்குது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அந்த எம்எல்ஏ வீட்டு கல்யாணத்துக்காக போடுறதுக்கு 2 5 பவுன்ல சங்கிலி வச்சிருக்காரு, தங்க சங்கிலி வச்சிருக்காரு கையில. அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த 2 5 பவுண்ட் சங்கிலியும் மாப்பிள்ளை கொண்டு பொண்ணு கொண்டு கையால எடுத்து கொடுத்துட்டு வாழ்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ வீட்டு கல்யாணத்துக்கு போனாரா இல்லையான்றது அங்க குறிப்பிடல. ஆனா இங்கேயே அந்த சங்கிலி கொடுத்து முடிச்சுட்டாருன்னா அப்போ அவர் இங்கே முடிச்சுட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ கெதி என்னன்றதும் நமக்கு தெரியல, அது வந்து அந்த கதையில சொல்லப்படல. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் வந்து தப்பு பண்றாங்கன்னு வெறுத்துட்டாருன்னா அந்த அவரை வந்து எப்படிலாம் ஒதுக்குவாரு, எப்படிலாம் கோவப்படுவாருன்றதுக்கு இது ஒரு உதாரணமான விஷயமா அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதியில அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா? எம்ஜிஆர்னாலதான். அது எப்படின்றத நான் சொல்றேன். எம்ஜி ராமராவ் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வீட்டுக்கு ஒரு தடவை அவர் ஜெயிச்சோன்னு, எம்ஜிஆர்னா அவருக்கு ரொம்ப உயிர், அவராலதான் நான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காரணி. அவர் என்டி ராமராவ் என்ன பண்ணிருக்காரு, நேரா அவர் ஜெயிச்ச உடனே ஆட்சியில் அமர்ந்த உடனே நேரம் கிளம்பி எம்ஜிஆரை பாக்குறதுக்கு ராமவரம் தோட்டத்துக்கு வந்திருக்காரு. அங்க போயிட்டு பார்த்தா நைட்டு 1 மணி ஆகுது. நைட்டு 1 மணிக்கு அத்தனை பேருக்கு சுட சுட சாப்பாடு பரிமாறப்பட்டு இருக்கு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னையா இது நைட்டு 1 மணிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்பவுமே இப்போ 1 மணி இல்லைங்க, நைட்டு 2 மணி 3 மணி விடியற்கால 6 மணிக்கு வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுல சுட சுட சாப்பாடு பரிமாற்றிட்டே பட்டு இருக்கும். அதாவது ஷிப்ட் படி ஆளுங்களை வச்சிருப்பாராம். சாப்பாடு செய்யறவங்க அந்த சமையல்காரங்க எல்லாம் இருப்பாங்களா, ஷிப்ட் படி சமையல்காரங்களை வச்சிருப்பாங்களா, நைட் ஷிப்ட் பகல் ஷிப்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சமையல்காரங்களை வச்சிருப்பாங்களாம். சோ அந்த மாதிரி எந்த நேரத்துல எம்ஜிஆர் வீட்டுக்கு பசின்னு வந்தாலும் அந்த நேரத்துல அங்க சாப்பாடு பரிமாறப்படும். சாப்பாட்டுக்காக நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்ல. பசினா உடனே எம்ஜிஆருடைய ராமவரம் தோட்டத்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கும், நிறைய பேர் ஓடி வந்துருவாங்களாம், அங்க சாப்பிடவும் செய்வாங்களாம். இந்த விஷயத்த கேள்விப்பட்டவுடனே எம்டி ராமராவுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்ததுதான். அந்த 1 மணிக்கு அவரை உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட வச்சுதான் எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்த பார்த்து அவர் ரொம்பவே வியந்து போயிருக்காரு. அதே மாதிரி நேரா என்ன பண்ணிருக்காரு,
திருப்பதி ஏழுமலையார் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து அவரு உடனே ஒரு ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். என்ன ஆர்டர்னு பாத்தீங்கன்னா, பசியால வரக்கூடிய தேவஸ்தானத்துக்கு, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்குமே இலவசமா உணவு போடணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படியா சாத்தியம் அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் அவர்கள் 24 மணி நேரமும் சாப்பாடு போடுறாருன்னா திருப்பதி தேவஸ்தானத்துல வர ஒரு சில பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியாதா? தேவஸ்தானத்துல வர பணத்தை வச்சு அது நம்ம ஏழை மக்களுக்கு ஆகட்டும் இல்ல தேவஸ்தானத்துக்கு வர அத்தனை பேருக்குமே வந்து நம்மளால சாப்பாடு போட முடியுமே. இதை விட ஒரு பெருமையான விஷயம், இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்.டி. ராமராவ் அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரா. அதுக்கப்புறம் தான் திருப்பதியில அன்னதான திட்டத்தையே கொண்டு வந்தாரா என்.டி. ராமராவ். ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹீரோயின் கூட மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்காரு, நடிக்கவும் மறுத்திருக்காரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் திருவிழா, காஞ்சி தலைவன், விவசாயி, கணவன் போன்ற படங்கள்ல தனக்கு தங்கச்சியா நடித்த ஒரு பெண்ணோட சினிமால பேரா அதாவது ஜோடியா நடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எம்ஜிஆருக்கு ரொம்ப அதிர்ச்சியா, இல்ல தொடர்ந்து 4-5 படங்கள்ல வந்து நான் தங்கச்சியாவே அவளை நடிச்சுட்டேன், அதுவும் என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய மனைவி, அவ கூட நான் வந்து அந்த கணவன் கதாபாத்திரத்துல எப்படி நடிக்க முடியும், என்னால அது ஏத்துக்கவே முடியல, இல்ல அந்த நடிகை கூட நான் வந்து கணவன் அதாவது பேரா ஜோடியா நடிக்கவே மாட்டேன், கணவனாவும் அவ என்ன மனைவியாவும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அப்படி நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களே முடியவே முடியாதுன்றா. அந்த நடிகை யாரு தெரியுமா? அந்த நண்பர் யார் தெரியுமா? எம்ஜிஆருடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் எஸ்எஸ்ஆர் உடைய மனைவி விஜயகுமாரிய தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜோடியா நடிக்கிறதுக்கு மறுத்திருக்காரு. ஏன்னா தங்கச்சி கதாபாத்திரங்கள் நடிச்ச விஜயகுமாரி கூட ஜோடியா நடிக்கவே முடியாதுன்னு மறுத்திருக்காரு. எம்ஜிஆரோட படங்கள் எத்தனையோ தடவை ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனா 1000 தடவை ரீ-ரிலீஸ் பண்ண படம் என்னன்னு தெரியுமா? 1 2 3 4 5 கண்டுபிடிச்சிங்களா? இல்ல. ஓகே, 1000 தடவை ரீ-ரிலீஸ் பண்ண படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிக்ஷாக்காரன். எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா பழைய விஷயங்கள் வந்து மறக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்காக எம்ஜிஆர் போயிட்டு இருக்கும் போது வழியில சோழவந்தான்ற ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு காரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு எம்ஜிஆர் அவர்கள் இறங்கி வயல் வழியில இறங்கி உடம்புலாம் சேர் பூசிட்டு அப்படியே வயல்ல இறங்கி ஓடி போறாராம். ஓடி போயிட்டு அங்க நின்றுட்டு இருந்த ஒரு அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, அம்மா நீங்க எப்படி இங்க, நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரு என்னோட நிலைமை அந்த மாதிரி ஒண்ணும் இல்லப்பா, நான் உழைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது, நீங்க இந்த மாதிரி வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படக்கூடாது, இந்த சேத்துல நீங்க நிக்கவே கூடாது, அது நீங்க இருக்கவே கூடாது, வாங்கன்னு சொல்லி அவங்க கையோட கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல 4 தடவை எம்எல்ஏவா இருந்த பொன்னம்மாள். அந்த பொன்னம்மாள்ன்ற அந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அவங்களுடைய பதவி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு ஆளா இருந்ததுனால தான் அவங்க சொத்து சேர்க்க வைக்காதனால அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெயிலும் மழையிலும் நின்று அந்த வயல்வெளியில நின்று அவங்க வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழல். இதை பார்த்து எம்ஜிஆருக்கு ரொம்ப தாங்க முடியல. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்ச எம்ஜிஆர் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. இந்த அம்மா எம்எல்ஏவா இருந்து ரிட்டையர் ஆயினதுக்கு அப்புறம் இருந்த ஒரு அம்மா, 4 தடவை எம்எல்ஏவா இருந்த ஒரு அம்மா காங்கிரஸ்ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, இது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்ச எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏகளுக்கு ஓய்வூதிய திட்டம்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கான விஷயத்த கொண்டு வந்து இன்னி வரைக்குமே எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதிய திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த விஷயம் கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கான முக்கியமான சம்பவம் இதுதான். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி எம்ஜிஆர் பத்தி நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.